பிரேமன் பிக்சர்ஸ் வழங்கும் மணலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். எல்லாருக்கும் வணக்கம். இப்போதான் ஃபீனிக்ஸ் ஃப்ரெஷ் ஷோ பார்த்து வரும். படம் ரொம்பவே நல்லா இருக்கு. கண்டிப்பாக ரொம்பவுமே எங்கேஜாக இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் தேட்டர் வந்து பாருங்கள். சூர்யாவுக்கும் அனில் மணலரசு மாஸ்டருக்கும் ஃபீனிக்ஸோட மொத்த டீமுக்கும் ஆல் தி பெஸ்ட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். கண்டிப்பாக எல்லாரும் படம் பாருங்கள். ஜூலை 4. தேங்க்யூ ஸோ மச். ஹலோ ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் ஆனந்தி பேசுகிறேன். ஸோ இன்னைக்கு ஃபீனிக்ஸ் அந்த படத்துக்காக வந்திருக்கேன். எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. ஆக்சுவலி எல்லாமே அப்படியே பட்டாசு மாதிரி டபுடான்னு ஃபாஸ்ட்டாக போன மாதிரி இருந்தது. ஸ்க்ரீன் பிளே அப்படியே பயங்கர ஃபாஸ்ட்டாக இருந்தது. டிரெக்டரோட ஃபர்ஸ்ட் ஃபில்ம் மாதிரியே இல்லை. இத்தனை வருஷமா இவர் எடுத்துக்கிட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அது வந்து தெரியுது. ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டன் சீன் வந்து வேற லெவல்ல இருக்கு. அண்ட் மியூசிக் சொல்லவே வேணாம். சாம் சிஎஸ் சார் வந்து மிரட்டி விட்டுருக்கிறாரு. அண்ட் ஹீரோ என்ன சொல்றது, சேதுபதி ரத்தம்னா சும்மாவா அந்த மாதிரி இருந்தது. ஃபியூச்சர் ஹீரோங்க சீரியஸ்லி. அந்த ஃபர்ஸ்ட் ஷாட் அந்த ஐல இருந்து வருது. டிஓபி அதுக்கு மேல கலக்கியிருக்காங்க. எனக்கு ஒவ்வொருத்தவங்கள பத்தி சொல்றதுக்கு ஆக்சுவலி டைம் பார்த்தாதுன்னு நினைக்கிறேன். பயங்கரமா மிரட்டி இருக்காங்க. எல்லாருமே தியேட்டர்ல வந்து பார்க்கணும். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம், நான் அனுக்ருதி வாஸ். இப்போதான் நான் ஃபீனிக்ஸ் படத்தோட ப்ரிவ்யூ பார்த்துட்டு வந்தேன். அண்ட் ஐ எம் so வெரி ஹாப்பி ஃபார் சூர்யா. அவர் வந்து இந்த படத்தில் ஒரு குட்டி விஜய் சேதுபதியாகவே இருக்காரு. ஆக்ஷன், டயலாக் டெலிவரி, இமோஷன்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் சூர்யா மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இட் வாஸ் அ வெரி வெரி நைஸ் ஃபில்ம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டிரெக்ஷன், சினிமாட்டோகிராஃபி, ஈவன் மியூசிக் எல்லாமே வந்து படத்துக்கு ரொம்ப நல்லா ஒர்க் ஆயிருக்கு. ஸோ ஐ ஹோப் யூ ஆல் கம் டு தி தியேட்டர்ஸ் அண்ட் வாட்ச் அண்ட் சப்போர்ட் த ஃபில்ம் அண்ட் த என்டையர் டீம். ஆல் தி வெரி பெஸ்ட் டு சூர்யா. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இவ்வளவு படங்கள் பண்ணியிருந்தாலும் அரசு மாஸ்டர் எனக்கு ஒரு ஸ்பெஷல் தான். இருந்தாலும் அகைன் வந்து அந்த சண்டை குடும்பத்துல இருந்து ஒருத்தர் டைரக்ட் பண்ணி வர்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. வந்திருக்காரு. எனக்கே இந்த படத்தை பார்த்து எப்படி இருக்குன்னு கணிக்கணும்னு தான் வந்தேன். மிக பிரமாதமா பண்ணிருக்காரு. டேக்கிங்ஸா இருக்கட்டும், சீன்ஸா இருக்கட்டும், எமோஷனல் சீன்ஸா இருக்கட்டும், எல்லாமே பிரமாதமா பண்ணிருக்காரு. கிளைமேக்ஸ் அல்டிமேட். சூர்யாவை இது மாதிரி பெஸ்டா வேலை வாங்க முடியுமான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. டான்ஸா இருக்கட்டும், எமோஷனா இருக்கட்டும், ஃபைட்டா இருக்கட்டும். ஃபைட்டுக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாம ஃபைட் இல்லாம சீன்ஸ், எமோஷனல் சீன்ஸுக்கு நிறைய சென்டிமெண்ட் சீன்லாம் பிரமாதமா பண்ணிருக்காரு மாஸ்டர். இந்த படம் கண்டிப்பா வெற்றி பெறும். நோ டவுட் அபவுட் தட். ஐம் ரியலி நான் தரோவா என்ஜாய் பண்ணேன். மக்கள் பார்த்துட்டு தீர்ப்பு கொடுங்க. தேங்க்யூ ஆல். வணக்கம். படம் பார்த்துட்டு இப்பதான் வந்தேன். நான் நடிச்சிருக்கேன்றனால நான் சொல்லல. படம் செம்ம டைட்டா, செம்ம எனர்ஜியா, செம்ம மோட்டிவேட்டா, யங்ஸ்டர்ஸுக்கு எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் வித் எமோஷன், சென்டிமெண்ட், லவ் ரொம்ப அருமையா பண்ணியிருக்காரு. ஒரு ஆக்ஷன் மாஸ்டர் இவ்வளவு ஒரு ஸ்கிரீன் பிளே டைட்டோட இவ்வளவு அழகா அந்த படத்தை பண்ணியிருக்காருன்றது கூடுதல் ஒரு சிறப்பு தான். உண்மையில எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பசங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி சூர்யா சேதுபதி, அப்புறம் கூட நடிச்ச விக்கி, இவங்க மற்ற ஆப்போசிட் டீம்ஸ், இவங்க எல்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன் மாதிரி 1.5 வருஷம் மெனக்கெட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. ஷூட்டிங் ப்ராசஸில் நான் பார்க்கும்போது பார்ப்பேன், ரொம்ப டேமேஜ் ஆகி தான் வருவாங்க பசங்க. அந்த ஹார்ட் ஒர்க்குக்கு இது ரொம்ப ஒரு நல்ல ரிசல்ட் கிடைச்ச மாதிரி நான் நம்புகிறேன். நடித்த எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். மாஸ்டருக்கும், சூர்யா சேதுபதி, மற்ற எல்லாம் நடித்த டீம்கள், எஸ்பெஷலி சாம் சிஎஸ் படத்தை உட்கார விடாமல் அப்படி பண்ணியிருக்காப்புல. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இதை நமக்கு அந்த ஆக்ஷனோட அந்த ஸ்பீடா படம் முடிச்சு கொடுத்த வேல்ராஜ் சாருக்கு கூடுதல் வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் நன்றி. வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். படம் பார்த்தோம். படம் எப்படி இருந்ததுன்னா, ஒரு ஏழ்மையான வறுமையான ஒரு தாய்க்கு 2 பசங்க. அந்த 2 பசங்களுக்கும் வந்து நல்லா வாழணும்னு ஆசை. ஆனா ஒரு பெரிய பணக்காரனால, ஒரு ஆள் பலம், பணப்பலம் இருக்கவனால வந்து ஒரு ஈகோவால ஒரு உயிரே போயிடுச்சு. அதுக்கு பழி வாங்குறது தான் கதை. எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல. இப்ப ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கிற அஜித் குமார் அவரோட மரணம் மாதிரி தான் இந்த படத்துலயும் ஒரு கதை இருக்கு. உண்மையாலுமே ஒரு சின்ன ஈகோ எப்படி பணக்காரங்களை வந்து ஒரு வறுமையில இருக்கிறவங்களோட உயிரை வேல்யூவே பண்றது இல்ல அப்படின்றதான் கதையை எடுத்திருக்காரு. அனலரசு அண்ணாக்கு, அதாவது இந்த படத்தோட டைரக்டருக்கு ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா உண்மையா அப்படியே அந்த படம் பார்க்கும்போது உண்மையாக கையை உடைச்சு, காலை உடைச்சு, மிளகாப்பொடி எல்லாம் போட்டு அது நம்ம அந்த இடத்துல இல்லைனாலும் அந்த ஃபியூ செகண்ட்ஸ் நம்ம வீடியோ பார்த்ததே நமக்கு வந்து
நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருந்தது, அவ்வளோ கஷ்டமா இருந்தது. ஆனால் இதை படமா பார்க்கும்போது அந்த தம்பி பழி வாங்கும்போது எல்லாருமே கை தட்டுறாங்க, விசில் அடிக்கிறாங்க. ஏன்னா அப்படி தப்பு பண்றவங்களுக்கு அதுதான் தண்டனைன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது படம். ஆனா இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல டெபியூட் வந்து சூர்யா கவிஞ்சது பெரிய விஷயம், சூப்பர் விஷயம். ஆனா சூர்யா வந்து இந்த படத்துல ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே பண்ணல, அட்டகாசம் பண்றாரு. அதாவது சாங்ல அட்டகாசமா மூவ்மெண்ட் பண்ணியிருக்காரு. ஃபைட்ல ஒவ்வொரு பஞ்சும் அனல் அரசு கலப்பிட்டாரு. இந்த படத்தில் நடிச்ச எல்லாருமே பிரமாதமா பண்ணியிருக்காங்க. ஒரு கேரக்டர் கூட வேஸ்ட் பண்ணல, எல்லா கேரக்டருக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. இந்த படத்தோட மியூசிக் சாம் சிஎஸ் வந்து அட்டகாசமா பண்ணியிருக்காரு. ஆர்ஆர்லாம் பிரமாதமா இருக்கு. கேமரா வேல்ராஜ் வந்து சூப்பரா பண்ணியிருக்காங்க. அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பெட்டரா பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்ல கதையாவும் இருக்கு. கண்டிப்பா எல்லாருமே போய் தியேட்டர்ல பாருங்க, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப கனெக்ட் ஆகும். தேங்க்யூ. இந்த படத்தை பத்தி ஆல்ரெடி நான் நிறைய பேசியிருக்கேன். ரெண்டாவது முறையா பார்க்குறேன் இந்த படத்தை. பார்த்துட்டு திருப்பி பேசுறேன். தமிழ் சினிமாவின் மிக முக்கியமான ஒரு படம், ஒரு மாபெரும் வெற்றி படம். எழுதி வச்சுங்க இந்த படம் ஹிட்டு. என்ன காரணம்னா, படம் பார்க்குற நீங்களும் இதையே சொல்லுவீங்க, படம் பார்க்குற அத்தனை பேர் அதையே சொல்லுவாங்க. இதை மட்டும் நான் தனியாக சொல்ற வார்த்தை இல்லை. தமிழ் சினிமா வரலாற்றில் ஒரு முக்கியமான படம். நம்ம HMV கேள்விப்பட்டிருக்க இஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ்னு, இது HMS இஸ் மாஸ்டர்ஸ் ஃபில்ம், அனலரசு ஃபில்ம். ஒரு டைரக்டர் படம்னா 100% ஒரு டைரக்டரோட படம். ஈச் அண்ட் எவரி ஷார்ட் டைரக்டர் தெரிகிறார். ஒரு ஃப்ரேம்லையும் டைரக்டர் இருக்கார். வேல்ராஜ் சாரும் பிரவீனும் டைரக்டரும் சேர்ந்து ஒரு ருத்ரதாண்டம் ஆடிருக்காங்க இந்த படத்தில். ஒரு எக்ஸலண்டான ஃபில்ம். தமிழ் சினிமாவுக்கு மிக பெருமையான ஒரு தருணம் இது. இந்த வருஷம் பூரா கொண்டாடப்பட போகிற படம், இந்த வருஷத்தின் அத்தனை அவார்டுகளையும் வாங்க போற படம். இந்த படத்தில் நடிச்சிருக்கிற அத்தனை பேரும், என் நண்பன் சம்பத் முதல் வரலட்சுமியிலிருந்து ஏராளமான இந்த படத்தில் பெரிய பெரிய பேர் வாங்க போறாங்க. தேவதர்ஷினி சான்ஸே இல்லை, அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ். இதெல்லாம் தாண்டி சூர்யாவோட பையன் விஜய் சேதுபதியோட பையன் சூர்யா, மைண்ட் ப்ளோயிங் பெர்ஃபார்மன்ஸ். இதுக்கு மேல ஒரு படமே அவன் பண்ண முடியாத அளவுக்கு ஃபர்ஸ்ட் படத்துல அவ்வளவு பெரிய சாதனை பண்ணியிருக்கான் அந்த பையன். அப்படி ஒரு உழைப்பு, மாபெரும் வெற்றி. இந்த படத்துல இருந்து ஒரு 10-15 ஹீரோஸ் இந்த படத்துல இருந்து தமிழ் சினிமா கிடைக்க போறாங்க. அவங்க எல்லாருமே சினிமா வந்து ஆதிக்கம் செலுத்த போறாங்க. ஃபீனிக்ஸ் டீம் அப்படின்னு ஒரு டீம் தமிழ் சினிமாவை இனிமேல் பெரிய ஆதிக்கம் செலுத்த போகுது. இங்கிருந்து அத்தனை பேர் வர போறாங்க. சாம் சேஸ்னு ஒரு பிரம்மாண்டமான மியூசிக் இருந்து வெளியே வர்றாரு. அப்படி ஒரு ரீ ரெக்கார்டிங், சாங் ரெக்கார்டிங், நடிச்சிருக்கிற ஒரு ஆர்டிஸ்டும் ஒரு ஃப்ரேமும் ஒரு படம் பியூட்டிஃபுல். இந்த படம் ஒரு மாபெரும் வெற்றி படம். நீங்க எல்லாரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணோம். நீங்க தேட்டர்ல படம் பார்த்து அத்தனை பேர் உங்களுக்கு தெரியும், பார்க்க போறவங்களுக்கு தெரியும். தேங்க்யூ ஆடியன்ஸ். இந்த வருஷம் பூரா இந்த படத்தை நம்ம கொண்டாடுவோம். தேங்க்யூ. பிரேமன் பிக்சர்ஸ் வழங்கும் மணலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.